புதுசாக கார் ஓட்டுற நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பயம் என்ன தெரியுமா? முன்னாடி போகிற வண்டியில் நம்ம கார் இடிச்சிருமோ, டிராஃபிக்கில் நிற்கும் போது எவ்வளோ கேப் விடணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க காரோட போனட்டு முழுசாக நமக்கு தெரிஞ்சாதான் முன்னாடி இருக்கிற கேப்பை நம்ம கணிக்க முடியும், கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நிறைய பேர் எட்டி பார்ப்பாங்க, ட்ரைவ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம். சில பேர் எட்டி பார்ப்பாங்க. சில பேர் ஸ்டியரிங் கூட ஒட்டின மாதிரி உட்காந்துருப்பாங்க. கேட்டால் முன்னாடி போனட் தெரியல அப்படிம்பாங்க. உண்மை என்னென்னா, டிரைவர் சீட்டில் உட்காந்தா 90% காரில் நமக்கு போனட்டு முழுசாக தெரியாது. நம்ம முன்னாடி இருக்கிற கேப்பை கணிக்கிறதுக்கு, கெஸ் பண்ணுறதுக்கு போனட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி வீடியோவில் போனட்டை பார்க்காமலே நம்ம ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட், முன்னாடி இடைவெளியை நம்ம எப்படி ஈஸியாக கெஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட கார் இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், பட் காரை தனியாக எடுத்து ஓட்டுறதுக்கு பயமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களா நீங்கள், உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணால் ஜி டிரைவ் பர்சனல் கார் ட்ரைனர். இந்த ஜி டிரைவ் பர்சனல் கார் ட்ரைனரோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவல் டு அட்வான்ஸ் லெவல். உங்கள் லொக்கேஷனுக்கு உங்கள் ஓன் கார்லேயே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவோம். சில பேர் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, சில பேர் டிராஃபிக் ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க, சில பேர் ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி உங்களை சேஃபாக கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ண வைக்கிறது தான் ஜி டிரைவ் பர்சனல் கார் ட்ரைனரோட நோக்கம். ஆல் ஓவர் சென்னை ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீடு இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இடைவெளியை கணிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் உட்காந்து முன்னாடி பார்க்கும்போது காரோட விண்ட்ஷீல்டு கீழே முடிகிற இடம், இல்லைனா வைப்பர் பிளேட். அந்த வைப்பர் பிளேட் தெரியுங்களா, இதுதான் நம்ம ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு சோருக்கு முன்னாடி நம்ம காரை நிறுத்தும் போதெல்லாம் பார்க் பண்ணும்போதோ அந்த சோரோட கீழ் பகுதி இருக்குல்ல, தரையை தோற்ற இடம், கரெக்டாக தரையை தோற்ற இடம், அந்த லைன் நம்ம வைப்பர் பிளேடுக்கு கீழே மறையும் போது, அந்த லெவலுக்கு மறையும் போது நம்ம காரை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணோம்னா வண்டி இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 feet கேப் தான் இருக்கும். நார்மலாக நம்ம ரோட்டில் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் இடையில அந்த ரோட் வியூ கிளியராக தெரியணும். இதுதான் நமக்கு சேஃப் டிஸ்டன்ஸ். 10 meters கேப்னு சொல்கிறாங்களே, 10 meter இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா வண்டியிலலாம் பின்னாடி. அது இந்த கான்செப்ட் தான். முன்னாடி போகிற வண்டிக்கும் நமக்கும் இடையில ரோட் வியூ தெரிகிற மாதிரி போகணும். இதுதான் சேஃப் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணும்போது தான் அவங்க சடனாக பிரேக் பண்ணால் கூட நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியர் டயர் ரூல்னு சொல்லுவோம். இப்போ டிராஃபிக்லேயோ சிக்னல்லையோ நிற்கும் போது முன்னாடி இருக்கிற காரை நம்ம எவ்வளோ தூரம் நெருங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போகிற வண்டியோட அந்த ரியர் வீல் இருக்குல்ல, ரியர் டயர் இருக்குல்ல, பின்னாடி டயர், அந்த டயர் ரோட்டில் பட்டாக ஒரு இடம் நமக்கு கிளியராக தெரியணும். அந்த லெவலுக்கு போகலாம். இது டிராஃபிக்காக இருக்கும்போது நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரியர் வீல் தரையை ரோடை தொடுற இடம், அந்த இடம் நம்ம கிளியராக தெரிகிற மாதிரி நம்ம நிப்பாட்டிடணும். இதுதான் நமக்கு சேஃப் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கும் அந்த காருக்கு இடையில ஒரு 3 to 4 feet கேப் நமக்கு கிடைக்கும். இந்த கேப்பில் நிறுத்தும் போது தான் முன்னாடி இருக்கிற கார் பிரேக் டவுனாக இருந்தாலும் நம்ம வண்டியை ரிவர்ஸ் எடுக்காமல் டிவிஎஸ்ன்னு எடுத்து போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக். இப்போது நம்ம சென்னை மாதிரி சிட்டிலலாம் இந்த மாதிரி 4 feet கேப்பில் நிப்பாட்டினா இடையில ஆட்டோ பைக்கோ பூந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஹெவி டிராஃபிக்கில் நிற்கும் போது நம்ம முன்னாடி இருக்கிற காரோட நம்பர் பிளேட்டை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் பிளேட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல, ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டோட பாட்டம் லைன், நம்பர் பிளேட் ஃபுல்லாக நமக்கு விசிபிளாக இருக்கும். அந்த பாட்டம் லைன் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கோயின்சிட் ஆகிற வரைக்கும் நம்ம மூவ் பண்ணலாம் வண்டியை. அதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணக்கூடாது. நம்மளோட அந்த வைப்பர் பிளேடு எட்ஜ் இருக்குல்ல, வைப்பர் பிளேடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வைப்பர் பிளேடுக்கு நம்பர் பிளேட்டோட பாட்டம் லைன் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம நிப்பாட்டலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்படி நிப்பாட்டும் போது ஒரு 1 feet கேப் தான் நமக்கு கிடைக்கும். இது ஹெவி டிராஃபிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் மூவ் பண்ணுவோம். இன்ச் பை இன்ச் மூவ் பண்ணோம்ல, அந்த டிராஃபிக்கில் தான் இதை யூஸ் பண்ணணும். அந்த டைமில் ஃபஸ்ட் கியரில் இருப்போம். கிளச் அண்ட் பிரேக்கில் தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஆக்சிலரேட்டர் கொடுக்கக்கூடாது. இந்த நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணி போகிறது தான் இதுதான் கடைசி லிமிட்டு. இதுக்கு மேலே நம்ம வண்டியை மூவ் பண்ணக்கூடாது. இது ஹெவி டிராஃபிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் இருக்கணும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தது அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்ச உடனே அவ்வளோதான், ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிட்டோம் அப்படின்னு நினச்சி ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கர் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்ச பிறகும் ஸ்பீட் பிரேக்கருக்கும் நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கும் இடையில ஒரு 2-3 feet கேப் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீட் பிரேக்கர் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்ச பிறகும் கார் முழுசாக அதை ஏறி இறங்குற வரைக்கும் நம்ம கிளச் அண்ட் பிரேக்லேயே தான் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக தான் வண்டியை கொண்டு போகணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா, ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம காரோட போனட் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இப்படி எட்டி பார்க்கணும்னு தேவையில்லை. சீட்டை ஹைட் ஏற்றி உட்காரணும் தேவை கிடையாது. வைப்பர் பிளேட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், முன்னாடி போகிற காரோட ரியர் வீல் தெரிகிற இடைவெளி, நம்பர் பிளேட் பாட்டம் லைன், டிராஃபிக்கில் நம்பர் பிளேட் பாட்டம் லைன் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண யூஸ் பண்ணோம். இந்த 3 சிம்பிள் ட்ரிக்ஸை மைண்டில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் சேஃபாக கான்ஃபிடண்ட்டாக ட்ரை பண்ணலாம்.
நம்ம இதே மாதிரி லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.